கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, காத்தாரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை, காத்தாரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, காத்தாரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. காத்தறிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், காத்தறிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கொண்டிடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையாம் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மா பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நேகரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. சரி, இப்ப நம்ம 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம தான் வாசிக்கிறோம். ஏசாயா 13:3, நான் பரிசுத்தமாக்கிறவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்து இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழிவுவார்கள் என்றார். சரி, இதுல நம்ம பார்க்கணும் கமாண்ட், கட்டளைங்கிறது கமாண்ட். அதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை சார், SAR, சார், கமாண்ட், SAR, சார். சரி, இந்த சார் என்கிற வார்த்தையுடைய ஆழத்தை நம்ம பார்க்கப்படும். சார், இந்த கட்டளை கொடுக்கிறது யாரால் மாத்திரம் முடியும் அப்படின்னு கேட்டேன், ஒரு அடிமையால முடியாது. இது எழுதப்பட்ட காலங்களில் அநேக அடிமைகள் இருந்தார்கள். ஆனா இந்த சார் முதல் அபிஷியல் ஒரு அரசாங்கம் இருந்தது.
இந்த அரசாங்க அமைப்புல ஒரு ஆபீசர் இருப்பார். அந்த ஆபீசர் 100க்கு அதிபதியா இருக்கலாம், 1000க்கு அதிபதியா இருக்கலாம். அவருக்கு ஒரு சார்ங்கிற வல்லமை இருக்கு. ரெண்டாவது ஒரு லீடர், ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு ஒரு லீடர் இருப்பார். அங்க நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸுக்கு அந்த சார்ங்கிற ஒரு அதிகாரம் கிடையாது, ஆனா லீடர் இருக்கு. மூணாவது ஒரு கமாண்டர் அல்லது கேப்டன். கமாண்டர் எல்லாமே மிலிட்டரியில டிஃப்ரெண்ட் லெவல்ல இருப்பாங்க. அந்த மிலிட்டரியில இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு இந்த சார் கட்டளை கொடுக்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. கடைசியா நம்ம பார்க்க போறோம் ரூலர். ரூலர்ங்கிற சரி, இந்த கமாண்டர் வேதத்துல ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆபிரகாம் எகிப்துக்கு வர்றார். தன் மனைவி சாராளை கூட்டிக்கிட்டு வரும் பொழுது அவருடைய அழக பார்த்து எல்லாரும் வியந்து போயிடுறாங்க. 12வது அதிகாரம் ஆதியாகமம் 15. பார்வோனுடைய பிரபுக்களும், இந்த பதிகாரம் உள்ள பிரபுக்கள் இவங்க தான் அந்த சொல்ல முடியாது. சாதாரண அடிமைகள் அந்த பேச முடியாது. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்வோனுடைய பிரபுக்கள் சாராளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். இந்த புலவர்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அவங்க அந்த ராஜா முன்னாடி ராஜாவோட புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ராஜாவை புகழாம ஒரு பெண்ணை புகழ்றாங்க. இந்த புகழ ஒரு கமாண்ட், ஒரு சார் ராஜாட்ட இருந்து புறப்பட்டு போ, அந்த பொண்ணை அரண்மனைக்கு கூட்டிட்டு வா, ஒரு கட்டளை. வேதத்துல முதல் முறையாக இந்த கட்டளை எதுக்காக வருதுன்னா, நம்முடைய முற்பிதாவாகிய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மனைவி பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால், அப்பொழுது அந்த கொண்டு போகப்பட்டால்ங்கிறதா நம்ம சார் அப்படின்னு பார்க்கணும். இந்த முதல் நான் உங்களுக்கு சொன்ன ஆபீசர், லீடர், அது யாருன்னா ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனத்துல இப்ப ஆபிரகாமுடைய முடிஞ்சு ஈசாக்குடைய பிக்சர் வரும்போது இந்த ஈசாக்கை தேடி யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசன காலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாக இருக்கும். இந்த சேனாதிபதியை தான் கமாண்டர். இவனுக்கு என்ன பவர் இருக்குது? ஒரு கட்டளை கொடுக்க, ஒரு சார் கொடுக்க அவனுக்கு பவர் இருக்கு. சரி, இப்ப அதிபதியை நான் ஆண்டவர் போதிப்பேன் அப்படிங்கிற ஆதியாகமம் 37வது அதிகாரம் 36 37 36 மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியுமாகிய அதிபதியாகிய போத்திபார்கள். 2 காரியத்தை அவங்க காட்டுறேன். அதிபதி, இவருக்கு பவர் இருக்குது. நிறைய அடிமைகளை வாங்கி அந்த அடிமைகளுக்கு இவர் கட்டளை கொடுப்பார். ஆனா சேனாதிபதி அடிமையை வாங்க மாட்டாரு, அவருக்கு ஒரு பொசிஷன். ரெண்டு பேருக்குமே இந்த சார் கொடுக்கறதுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த சார் எங்க இருந்தாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருந்தவங்க தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 38வது வசனம். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலிலே பிரபுக்கள் பெரிய மனுஷாகி ஒருவன் விழுந்தான் என்று அறிவீர்கள். சோ இவன் விழுகிறது ஒரு ஆச்சரியமானது. இந்த சோல்ஜர்ஸ் விழுகிறது, அதிபதிகள் விழுகிறதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. சரி, முதல்ல நம்ம ஒரு பார்த்துட்டோம், அது கமாண்டர் சார். 2வது வசனத்தை வாசிக்கிட்டு அப்புறம் அந்த வார்த்தைக்குள்ள போயிடும். காலி கூறுங்கள். எசாயா 13வது அதிகாரம் 3வது வசனம். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்த அந்த கட்டளை தான் கமாண்ட் உங்களுக்கு காமிச்சு, சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்கள் வாசலுக்குள் பிரவேசி. சரி, தப்பு 3வது வாசி தப்பு. என் பரிசுத்த
என் பராக்கிரமசாலிகளை அழைத்து அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறார்கள். அந்த களி கூறு ரிஜாய்ஸ். ரிஜாய்ஸுக்கு இவரே வார்த்தை சா மா சா SA நீட்டி எழுதிக்க பாருங்க. SA மேல ஒரு கோடு ச மா சமா SA ச மா MAH சமா ரிஜாய்ஸ் களி கூறுங்கள். இந்த களி கூறுங்கள்ங்கிறது என்னன்னா ஜாய்ஃபுல். இது ஸ்பான்டேனியஸா வருமா? இப்ப ஒரு சர்க்கஸ் இருக்கு. இந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி இருப்பான். அந்த கோமாளி செய்யற காரியங்கள் மக்களுக்கு ஸ்பான்டேனியஸா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த நேரத்துல சிரிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? இப்படிலாம் எங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? ரிஜாய்ஸ். இதுக்கு இந்த ஆத்தர் என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்னா இந்த ஜாய்ஃபுல், ஸ்பான்டேனியஸ், எமோஷனல். இப்போ ஒரு ரோபோட் இருக்கு, அதுக்கு இது கிடைக்காது. ஒரு மனுஷங்களுக்கு ரிஜாய்ஸ் ஸ்பான்டேனியஸா அது வரும். அல்லது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. ஸ்பான்டேனியஸ் எமோஷன், எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ், விசிபிள், வெளிப்படுத்துது. இது ஒரு பொதுவான வாழ்க்கையில கிடையாதுங்கிறார். ரொட்டீன் லைஃப்ல நம்ம வாழ்றோம். 3 மெசேஜ் கொடுப்பேன், நேரா ஸ்விம்மிங் பூல் போயிடுவேன், ஸ்விம் பண்ணுவேன். அது என்னுடைய ரொட்டீன் லைஃப். அதை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ரிஜாய்ஸ் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு திடீர்னு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அது நான் நினைச்சு பார்க்க முடியாத கிஃப்ட். என் முகத்துல சந்தோஷம், கண்ணீர் வரும். அதுதான் எமோஷனல் ரிஜாய்ஸ். இது எப்பெல்லாம் வரும் அப்படின்னா ஃபெஸ்டிவல், திருமணம், ஹார்வெஸ்ட். இந்த திருமணத்துல அந்த நேரம் இருக்கும், அப்புறம் அது போயிடும். அதான் ஸ்பான்டேனியஸ். அந்த நேரத்தில் கிடைக்கிற ஹாப்பினஸ். ஹார்வெஸ்ட், ஒரு பயிர் விளையும் அன்னைக்கு கிடைக்கிற. இந்த 1 சாமுவேல் 11வது அதிகாரம் ஒரு யாபேஸ்ங்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சுதான். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 9வது வசனம். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்களை நோக்கி, நாளை வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழியாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர்களுக்கு சொல்லுங்கள். சவுல், நல்ல சவுல், குட் மேன். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேஸ் மனுஷர்களுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது யாபேஸ் மனுஷர்கள் சந்தோஷப்பட்ட ரிஜாய்ஸ். நினைச்சாங்க எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் கிடைச்சு. இது ரிஜாய்ஸ். இது எரேமியா இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல எழுதியிருக்காரு. அதை வாட்சி போது நமக்கே சந்தோஷம். இவ்வளவு அழகா ஒரு கம்பாரிசனோட சொல்றாரு. ஏசாயா 50வது அதிகாரம் 11வது வசனம். 50:11. என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே. நீங்க சந்தோஷம் கிடைச்சதே, உங்களுக்கு ரிஜாய்ஸ் பண்ணீங்களே, களி கூர்ந்தீர்களே, எல்லாமே ரிஜாய்ஸ். புல் மீந்து கொளுத்த கடாரியை போல் பூரித்து வலிய ரிஷப போல முக்காரம் போட்டீர்களே. நல்லா ஒரு கடாரி ஆண் மாடு சாப்பிட்டுட்டு அது எப்படி ஜாலியா படுத்து கிடக்கும், ஒரு கவலை, அந்த மாதிரி அதை ரிஜாய்ஸ். இது டான்சிங், சிங்கிங் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப 1 சாமுவேல் 18வது அதிகாரம் ஒரு பெரிய ஒரு செத்து போயிட்டான், கோலியாத். 18:6 டான்ஸ் சொன்னீங்க. அந்த டான்ஸ் இங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனத்துல, தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வரும்போது, ஜனங்கள் திரும்ப வரும்பொழுது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் பட்டணங்களில் இருந்து ஆடல் பாடல்கள் புறப்பட்டு மேல வாத்தியது சந்தோஷமாய் ராஜன். இதாங்க, இவ்வளவு நேரமும் பயந்துட்டு இருந்தாங்க. இவன் தோத்து போனானா நாங்க எல்லாம் அடிமையா மாறிடும். இதுதான் ரிஜாய்ஸ், ஹாப்பினஸ். இது ரொட்டீன் லைஃப்ல இது வராது. சரி, 3வதாக நான் பார்த்தது அது சாக்ரிஃபைஸ். வசனத்தை வாசின சாக்ரிஃபைஸ் எங்க வருதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏசாயா 13வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு சாக்ரிஃபைஸ்.
ஜிபாத், Z-E-Z, பாத், B-A-T-H, ஜிபாத், sacrificed, பரிசுத்தம் ஆக்கினார்கள். இந்த பரிசுத்தம் ஆக்கறதுக்கு ஒரு பலி தேவையா இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 54வது வசனம். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு, சாக்ரிஃபைஸ், இந்த சாக்ரிஃபைஸ் ஆக்ட் மூலமாக ஆண்டவர் தன் இஸ்ரவேல் மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். போஜனம் பண்ணும் மலையில இறங்கினார். இது சாக்ரிஃபைஸ், ஜெபாத். இந்த மேக்சிமம் டீட்டெயிலாக நீங்க பார்க்கறது லேவியாகமம் புத்தகத்தில். இதுல லேவியாகமம் புத்தகத்திற்கு ஒரு கீ வார்த்தை நம்ம ரத்தத்தை குறித்து தியானிக்கும் போது தியானிச்சதை இப்ப பார்க்க போறோம். லேவியாகமம் 17:11 மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தெளிவாக சொல்றார். மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த ப்ராசஸ் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்ப இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆட பலி செலுத்த சொல்லுகிறாரு. அது யாத்ராகமம் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல 12:27 இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இந்த பலியின் மூலமாக ஒரு விடுதலை கொடுக்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9:13 நீங்கள் பட்டணத்துக்கு பிரவேசித்தவுடனே சவுல் உள்ள என்ட்ரார். சவுலுக்கு தெரியாத அவர் ராஜாக போறாருன்னு சொல்லி கழுதை காண போச்சு. கீஸுடைய கழுதை. இப்ப அவர் உள்ள நுழையிற நேரம் ஆண்டவர் எந்த டயத்துல சாமுவேல் அனுப்புறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட் டைமிங். நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்தோடனே அவர் சாமுவேல் மேடையின் மேல் போஜனம் பண்ணுகிறவர்களுக்காக முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பலியிட்டு பரிசுத்தம் பண்ணி இவங்களை ஆசீர்வதிப்பார். லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கட்டளை. இந்த கட்டளையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு புது சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறோம், ஜோசா. நம்ம சந்தோஷமா ஜோசா இருக்கிறோம். மற்றவங்களுக்கு வாய்த்த புள்ளிய கருத்து. இது கர்த்தர் நல்லவர். இந்த கட்டளையை குறித்து நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 23வது அதிகாரத்தில் அந்த ஃபோர்ஸை பார்க்கலாம். 23:11 ஃபோர்ஸ் 100 வருது. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணுகிறார். தமிழ்நாட குலுங்க பண்ணிட்டார் கையை நீட்டி. இவ்வளவு நாள் எல்லாருக்கும் விஜய்ங்கிற பேரு தான் தெரியும், நடிகன்னு தான் தெரியும். ஆனா அவர் ஜோசப்னு தெரியாது. ஆனா பதவி பிரமாணம் எடுக்கும்போது குலுக்க பண்ணிட்டாரு. அப்படி எல்லாரும் ஆடிட்டாங்க. நீங்க ராஜ்யங்களை குலுங்க பண்ணிருந்த ராஜ்யங்கிறது டெல்லி, அங்கேயே குலுங்க பண்ணிட்டார். கானான் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளை கொடுத்து. சரி, ஃபர்ஸ்ட் அது ஒரு கட்டளையில ஒரு பவர் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 44வது அதிகாரம் 26வது வசனத்துல அடுத்த ஃபோர்ஸ் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். 44:26 நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி
என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படும் என்று பட்டணங்களுக்கும் நான் ஆழங்களை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்திரையாக்கும் என்று சொல்கிறார். கோரேசை குறித்து இது என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். இப்ப 45வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன்ங்கிற ஒரு இடத்துல இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க. அங்க வெண்கல கதவு இருக்குது, உள்ள பொக்கிஷம் இருக்குது. இந்த பொக்கிஷங்கிறது வெள்ளி புண்ணெல்லாம் கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகள் உள்ள இருக்காங்க. இவங்களை வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வரதுக்கு இப்ப இதுதான் பாபிலோன் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயரா இருக்கும், சுத்தி பெரிய கோட்டை கட்டியிருக்காங்க. சாட்சி பார்ப்பாங்க. குட், தேங்க்யூ. நீதிமொழிகள் 3:27 மாத்தி. வெரி குட். அப்ப இதுக்கு உள்ள போகணும். இந்த பாபிலோன் கோட்டைக்கு உள்ள இருக்கிற பட்டணத்திற்கு தண்ணி உள்ள வரக்கு ஒரு நதி இருக்கு. அந்த ஆண்டவர் அந்த கோரேசுக்கு என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, போய் அந்த தண்ணி வர இடத்த வெட்டி ட்ரை ஆக்கி தண்ணி வராம வச்சு, இது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்க நல்லா ஜாலியா குடிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தண்ணி போற வழியாக உள்ள போய் அந்த கதவை திறந்து உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை வெளியில எடுத்து வாங்குற ஒரு காரியத்தை செய்யறாரு. இதைத்தான் இது ஒரு கட்டளையா கொடுத்து உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை இந்த ஃபோர்ஸ் பொக்கிஷத்தை அப்படி வெளியில கொண்டு வந்துட்டார். சரி, இப்ப மைட்டி 1 அது என்னன்னு பார்ப்போம். மைட்டி 1 நான் உங்களுக்கு வசனத்துல காமிச்சிட்டேன். அது என்னன்னு பார்ப்போம். எரேமியா 51வது அதிகாரத்துல 51:20. இந்த மைட்டி 1 நம்ம ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு ராஜ்யத்தை வச்சு, நீ எனக்கு தண்டாயுதமும் ஆஸ்திபாரமான அந்த கதை அடிச்ச மண்டை உடைஞ்சு, நான் உனக்கு கொடுக்கும் ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஃபோர்ஸ் கட்டளையில் வருகிற மைட்டி 1 யார்? இந்த வல்லமையானவர் நம்ம காட்டுறவங்களுக்கு. யோவேல் எடுத்துக்கோங்க, இன்னும் மைட்டியை காட்டுறவங்க. யோவேல் 3வது அதிகாரம் 11 3:11 சகல ஜாதிகளே கேட்டுக்கோங்க. எஸ், நான் பாத்துக்கிறேன் ராஜேஷ், லவ் தட். நமக்கு முதல் வேலை தான். ரைட். யோவேல் 3வது அதிகாரம் 11 சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் ஏகமாக வந்து கூடுங்கள். அதை நான் உங்களுக்கு வசனத்தை வாசித்தான் இது என்னன்னு உங்களுக்கு புரியும். எசாயா 13வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்திலே கலு கூறுகிறார். இந்த பராக்கிரமசாலிகளை பண்டாயிரம் ஒரு ஆங்கில கான்ஸ்ட். 2வது, சகல ஜனங்களே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் சுற்றிலும் ஏகமாக வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீர் அங்கே உங்களுடைய பராக்கிரமசாலியை இறங்கப்படுது, ஜாதிகளுக்கு யோசேபாத் பள்ளத்தாக்கு. இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஷார்ட்டா சொல்லி நீங்க பார்த்து. அருமதான் யுத்தம், லாஸ்ட் யுத்தம், அதாங்க பார்க்கணும். அன்னைக்கு ஆண்டவர் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கசியன் கர்ச்சித்து பராக்கிரமசாலியை கட்டளை கர்ச்சித்து, இது கட்டளை ஃபோர்ஸ் வருது. வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் வெளிப்படுத்துதல் 17-14 ஒரு அறுமுகம் யுத்தத்தில் இவர்கள் ஆட்டுக்குட்டியான யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான கத்தாதி கத்தர் ராஜா இருக்கபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட அழைக்கப்பட்டாலும் உண்மையாக இதெல்லாமே ஆறுமுக யுத்தத்தில் நடக்க இருக்க ஒரு பெரிய காரியம். 3வதாக them that
கட்டளை யாரை நோக்கி வருகிறது அப்படின்னா அவர்களை நோக்கி வருகிறது. இந்த கட்டளை கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில பார்க்க போறோம். கட்டளை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? எஸ்ரா எடுத்துக்கோங்க. எஸ்ரா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடக்கூடாது. பக்கம் 590 எஸ்ரா முதலாவது அதிகாரம் 11 வசனம். வெள்ளி, பொன், பனிமூட்டு 5400 இவைகள் எல்லாம் சேபாக்சார் சிறைச்சாலையில் விடுதலையை பெற்றவர்களே பாபிலோன் எடுத்துக்கொள்வார். வெறுங்கையா போக முடியாது. இந்த கட்டளை கொடுத்தவர் அந்த முதல் வசனத்துல பாருங்க, எரேமியா வார்த்தைகள் நிறைவேறுது. கோரேசுடைய ஆவியை ஆண்டவர் எவராரு? வெறுங்கையாகாம இவ்வளவு ஜாமானோடு தான் என்ன செய்றாங்க? அடிமையா இருந்து அவங்க போகிறாங்க. இதுதான் கடைசியா ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அது 7வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்கு. ஏசாயா 7:12 கட்டளை போகிறாங்க. போகும்போது எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாஹாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரிசை பண்ண மாட்டேன். அப்படி ஏசாயா, தாவீது வம்சரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்த தேவனை விசனப்படுத்துங்கள். அப்படி விசனப்படுத்தாம இருக்கிறதுக்கு இவரே அடையாளத்தை காட்டிட்டு பீக் ஆசீர்வாதம். இது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கலாம். அந்த கட்டளை அதாவது பலவான்ல இவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். மனுஷத்தை வந்த கடவுள். அதில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை தருவார். அது இம்மானுவேல் இருக்கிறது. இந்த இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவர். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.